வணக்கம், இது உங்கள் Rajtecinfo. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ரிசர்வ் பேங்க் வந்து புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ரூல் இல்லை, அவங்க வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்ததுனால அவங்க ஒரு புதுசாக வந்துட்டு முடிவு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஏடிஎம்மில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வருது, அது ஏடிஎம்மில் வந்து தேவையில்லாதுக்கெல்லாம் பணம் பிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன ரூல்ஸ், எந்தெந்த பேங்க்லலாம் இந்த மாதிரி ரூல் கொண்டு வரப்பட்டிருக்கு, அதில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்க, கூட இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிங்க. நான் ஒரு வீடியோவும் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் உங்களே வந்து சேரும். சரி, இன்றைக்கி என்னென்ன ரூல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு அதாவது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா பணம் எடுக்கிற பரிவர்த்தனைகளுக்கு மட்டும்தான் டிரான்சாக்ஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் கொண்டு வருவாங்க. அதாவது இப்போ ஒரு 5 டிரான்சாக்ஷன் நமக்கு ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐயில் நீங்கள் இருக்கிறீங்க, எஸ்பிஐ கார்டு தான் உங்களுக்கு அப்படின்னா சேம் பேங்க் கொடுக்குற ஏடிஎம்மை நீங்கள் சேம் ஏடிஎம்மில் போட்டால் அது வந்து 5 டிரான்சாக்ஷன் உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் செக் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் கால்குலேஷனில் வரும், அது இல்லாமல் ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலும் வரும். இல்லை நீங்கள் போடும்போது பின் நம்பர் தப்பாகி எரராகி கேஷ் வராமல் இருந்தாலும் அது ஒரு டிரான்சாக்ஷனாக வந்து கால்குலேஷனில் வந்துடும் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து புது ரூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 5 டிரான்சாக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 5 டிரான்சாக்ஷன் கேஷ் நீங்கள் வித்ட்ரா பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது ஒரு டிரான்சாக்ஷன் கால்குலேஷன் உங்களுக்கு வரும். அது இல்லாத பட்சம் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் அப்படின்ற கால்குலேஷன் வராது அப்படின்னு ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்காங்க. எல்லா பேங்க்குமே இந்த ரூல் கொண்டு வரப்போகுது. நீங்கள் இனிமேல் சேம் ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா செக் புக் அப்ளை பண்ணலாம், பேலன்ஸ் செக் பண்ணலாம், கேஷ் வித்ட்ரா பண்ணலாம், கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு பண்ணிக்கலாம். அதாவது கனரா பேங்க்னா கனரா பேங்க் ஏடிஎம்மில் பண்ணிக்கலாம், ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் பண்ணிக்கலாம். எந்த பேங்கோ அவங்க ஏடிஎம்மில் இந்த சர்வீஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அது கூட இல்லாமல், அதாவது ஏடிஎம் பின் நீங்கள் ராங்காக போட்டீங்க, அது ஒரு டிரான்சாக்ஷனாக ஃபஸ்ட்டு வந்து கால்குலேஷன் வந்துட்டு இருந்தது, இப்போ அது வராது. ராங் பின் நம்பர் போட்டிங்கன்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் உங்களுக்கு வரும். அதுவும் இல்லாமல் கேஷ் வந்து நீங்கள் பின் நம்பர்லாம் அடிச்சு ஓகே, பாதி வழியில் வந்து நிற்கும் கேஷ். சிலவங்களுக்கு பார்த்துருப்பீங்க, பாதியிலே வந்து நிற்கும், கேஷ் உள்ளே போயிடும். அது வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, மெஷினோட டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கலாம், இல்லைன்னா வந்து இன்டர்நெட் டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கலாம். அந்த இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பாதி வரைக்கும் வந்து கேஷ் ரிட்டர்ன் போகிறவங்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி இதுவும் முதல்ல டிரான்சாக்ஷனாக தான் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இருக்கும். 5 தடவை உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் ஃப்ரீ அப்படின்னு ஏடிஎம் எந்த பேங்க் கொடுத்துருக்காங்க அந்த ஏடிஎம்மில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தா அந்த 5 தடவையும் கேஷ் வித்ட்ரா பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் கால்குலேஷனாக ஆகும். அது இல்லாமல் மற்ற எல்லாமே உங்களுக்கு வந்து இனிமேல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்க போகிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ப்ராப்ளம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ப்ராப்ளம், ராங் பின் கால்குலேஷன், இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. கேஷ் எதுக்கெல்லாம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எதுக்குமே உங்களுக்கு பேங்க்கில் வந்துட்டு அடிஷ்னலாக கேஷ் எதுக்குமே பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் பேங்க்லேயும் உங்களுக்கு 5 தடவை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ரூலும் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் நீங்கள் கனரா பேங்க் ஏடிஎம் மட்டும் 5 தடவை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கேஷாக எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷனாக கால்குலேஷன் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே கால்குலேஷன் பண்ண மாட்டாங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஏன்னா பார்த்தோம்னா நிறைய காசு நம்மகிட்ட பிடிக்கிறாங்க. 30 ரூபா, 50 ரூபா, 10 ரூபா, 5 ரூபான்னு சொல்லி நிறைய கேஷ், நம்ம சாதாரணப்பட்டவங்களுக்கும் நிறைய கேஷ் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு. அது ரொம்ப ரொம்ப ஒரு ஜீரணிக்க முடியாத விஷயமா தான் இருந்தது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் இது கொண்டு வந்துருக்கிற பேங்க் கொண்டு வர நல்ல விஷயம். ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் ஏதாவது தெரியணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு மறுபடியும் நான் உடனே கொடுப்போம் உங்களுக்கு. அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும்